கர்த்தரை துதியுங்கள். புத்தாண்டுலேயும் அந்த வசனம்தான். அதை தவிர நமக்கு வேறு என்ன இருக்கு இல்லையா? அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். அவர் நல்லவராக இருந்ததுனால தான் நாம் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அவருடைய கிருபை நம்மை தாங்கினதுனால தான் இங்கே நம்ம உட்காந்துருக்குறோம். பிரைஸ் லார்ட். ஓகே, வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த 2025 வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 1 மணி நேரம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? காலம் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்பிபி பாடல் ஒன்று உண்டு, காலம் வேகமாய் ஓடுதே கருத்தில்லாமல் வாழ்க்கை. அது மாதிரி கருத்து இல்லாமல் வாழக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பர்பஸ். நமது தேவன் நோக்கங்களின் தேவன். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளும் நிச்சயமாக என்ன உள்ளவர்களாகத்தான் வாழணும்? நோக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கோல் செட் பண்ணுங்க. முதலாவது உலக பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான கோல்களை முதல்ல உருவாக்குங்க. அதாவது கர்த்தரோடும் அவருடைய சபையோடும் அவருடைய ஊழியத்தோடும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடும் சம்பந்தமுடைய விஷயங்களில் நீங்கள் என்ன செட் பண்ணுங்கள்? கோல் செட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுகிற வசனத்தின்படி உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து எப்படி இருப்பீங்க? அது யாரும் சொன்னாலும் சரி சொல்லாட்டிலும் சரி நீங்கள் சுகமாகத்தான் இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த வாக்குத்தத்தம் அதெல்லாம் நம்ம அடிச்சு விடுறதில்லை, தீர்க்க தரிசனம்லாம் அடிச்சு விடுறதில்லை. இப்போ நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெரிய சபை இந்த வருஷத்தில் துண்டு துண்டாக செதறி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கர்த்தர் யார் தெரியுமா? பிசாசு. ஏன்னா கர்த்தர் சபையை துண்டு துண்டாக உடைக்கிறவர் இல்லை. சிலர் பிரிஞ்சு போவாங்க ஆனால் கர்த்தர் சபையை மாத்திரம் ஒருபோதும் துண்டு துண்டாக, ஏன்னா அது அவருடைய சரீரம். பாருங்க, இதை நான் யார் எழுதுனாங்களோ இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த மடப்பயலுக்கு பதில் எழுதியிருக்கிறேன். ஏன்னா தீர்க்க தரிசனமாக அது. இன்னொருத்தர் எசேக்கியேலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து இஸ்ரவேலுக்கு இந்த வருஷம் பயங்கரமாக, ஏற்கனவே பயங்கரத்தவங்க, நான் சொன்னடே அதான் எசேக்கியேலில் இருக்குத, அதை எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாவே தான் இருப்பேன். இங்கே உட்காந்து நான் 2 பேருக்கு பதில் எழுதியிருக்கிறேன். இன்னும் விடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன கூத்துங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னு தெரில. ஆனால் இப்போ நாங்கள்லாம் ரொம்ப வார்னிங் கொடுத்ததுனால கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே என்னுடைய செய்திகள் பல இடங்களுக்கு பரவிடுச்சு. என்னது? வாக்குத்தத்த ஆராதனைங்கிற பெயரில் நீங்கள் கேட்கல யாரும். நம்ம சர்ச்சு குரூப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம். சின்ன ஒரு கிளிப்பிங் நம்ம எசேக்கியேல் பிரதர் பையனா அதை அனுப்பி வச்சுருந்தான். பாருங்கள், சமயத்திற்கு ஏற்ற ஒரு செய்தி அந்த தம்பி கண்டுபிடிச்சி அதில் அதை இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தானா நல்லா இருந்துடும். நல்லா கவனிங்க. இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கவே மாட்டாங்களா அப்படின்னா, நாங்களே ஆசீர்வாதத்திற்கு அவரை நோக்கி கையை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஊழியத்தில் ஆசீர்வாதம் வேணும், உடன் சபைகளில் ஆசீர்வாதம் வேணும்னு நானே யாரை பார்த்துட்டு இருக்கிறேன்? அவரை பார்த்துட்ருக்கிறேன். நம்ம பாட்டு பாடுறோம்ல, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் கரங்கள் என்ன யாரை பார்த்துட்ருக்குது? அதனால் இந்த புத்தாண்டின் முதல் தேவ செய்தியில் எதற்கும் மனித கரங்களை நோக்கி பார்க்காதீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு. நம்மனா நம்ம குடும்பங்களுக்கு, நம்ம சபைகளுக்கு, நமக்கு நமக்கு. சரிதானா? சொல்லுங்க, நமக்கு யார் இடத்துல இருந்து என்ன வரும்? ஹல்லேலூயா.
Praise the Lord. அப்ப அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள். ஆனால் நீங்கள் இந்த கடந்த வருஷத்தில் எத்தனை பேருடைய முகத்தை நோக்கி பார்த்து, முகம்னா அவங்களுக்காக காத்திருந்தது. யுவர் வெயிட்டிங் ஃபார் சம்படி. ஆனால் அவங்க வரவே இல்லை, உதவியும் வரல, ஒத்தாசையும் வரல. கரெக்டா? ஆனால் இவங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்கள்? அப்போ பிரகாசம் அடைந்தார்கள். அதுக்கு முந்தி அவங்க முகம் எப்படி போயிருந்துச்சு? இருண்டு போய் கிடந்துச்சு. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. உங்களெல்லாம் அப்படி நடத்தினார் ஆண்டவர். நீங்கள் ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இந்த புத்தாண்டில் நீங்கள் சொல்கிற சாட்சி. அல்லேலூயா. என் முகத்தை அவர் வெட்கப்பட விடலை, என் முகத்தில் ஒரு பிரகாசத்தை தந்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொன்ன எல்லாரும் இந்த புத்தாண்டில் என்ன சொல்லியிருக்கிறீங்க? சாட்சி சொல்லியிருக்கிறீங்க. மைக்கு பிடிச்சி சொன்னால் தான் சாட்சி இல்லை, இதுவும் சாட்சி தான். அல்லேலூயா. ஓகே, புத்தாண்டு வாழ்த்தெல்லாம் இதான் வாழ்த்து. வசன அடிப்படையில் சொல்கிறது தான் வாழ்த்து. விசேஷமாக அப்படியே இப்போ எனக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா, முந்தா நாள்லேருந்து, ஐயா நீங்கள் பிஷப் கவுன்சில் தலைவராக இருக்கிறீங்க, டிவியில் கொடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க. நான் இடப்போயா அப்படின்னு விட்டேன். நான் பிஷப் வாழ்த்தல், புத்தாண்டு வாழ்த்தல் சொன்னால் அது ஒரு அரசியல், இட்ஸ் அ பாலிட்டிக்ஸ். எங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கிறதுக்காக ஒருத்தர் சொன்னார், வீட்டுக்கே நான் நிருபரை அனுப்புகிறேன் அப்படின்னார். நிருபர்னா அந்த எடுப்பாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், தயவுசெய்து எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, அனுப்பாத. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நேற்று முழுசும் நான் ஆஃபீஸ்க்கே வரல, சர்ச்சுக்கே வரல, கூட்டிய பலவீனத்தில் இருந்தேன். ராத்திரி 3 மணிக்கு துவங்கின டயரியா 4 மணி வரைக்கும் நிற்கல. என்னென்ன மருந்து உண்டோ எல்லாம் கொடுத்தாங்க. 14 முறை எனக்கு டைரியா போயிருக்கு. நான் யோசித்தேன், 2 வருஷம் உங்கள் கூட நான் புத்தாண்டு ஆராதனைக்கு வரல. ஞாபகம் இருக்கா? அது கூட இல்லையா? 2 வருஷம் வரல. இது 3ஆவது வருஷம். இப்படி 14 முறை என் உடம்புலேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாம் போயிடுச்சு. அப்படியே காற்று மாதிரி ஆயிட்டேன். என்ன ஆண்டவரே, இது புத்தாண்டு ஆராதனையில் இந்த வருஷம் நான் போகக்கூடாது, மக்கள் கூட இருக்கணுன்ற முடிவில் தான் ப்ராமிஸ் வேறு பண்ணியிருக்கிறேன். நான் போகலை அப்படின்னா, வரலன்னா கூட உங்களுக்கு பரவாயில்ல, சுகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இன்னும் உன்னத்தை உண்டாக்கும். அது இல்லை ஆண்டவரே, உங்களுடைய மக்கள் சோர்ந்து போவதை நான் விரும்பலை. ஜெபம் பண்ணிவிட்டு என்னை நானே பலப்படுத்திக்கிட்டு 5 மணிக்கு இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் ஆயத்தமாகி கஞ்சி குடிச்சிட்டு தான் நான் வந்தேன். நீங்களாம் நல்லா என்ன பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் எதற்கு நான் இதை சொல்கிறேன்னா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் போதுமானவர். நான் இப்போ மற்றவங்களுக்கு தெரியாது, பாஸ்டர்மாவுக்கு தெரியும், சபீனா ரிசைடுக்கு தெரியும் நான் எப்படி பலவீனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பலவீன நேரத்தில் அவர் பலம் தருகிறவர் அப்படிங்கிறதுக்கு நான் சாட்சி. இல்லையா? எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி ஆராதனைக்கு என்ன செய்ய முடியாது, வந்துக்க முடியாது, வந்தாலும் ஒரு உற்சாகமாக பேசக்கூடிய அளவுக்கு என் உடம்புல என்ன இருக்கல, பலன்னு இருக்கல. இப்போ நான் உங்கள் முன்னால் நிற்கிறதே கர்த்தருடைய கிருபைக்கு ஒரு சாட்சி. என்னை இப்படி நிற்க வைக்கிறாருன்னா உங்களையும் நிற்க வைப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. எனக்கு இறங்குகிற தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவ செய்தின்னு பிரசங்கம் ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட அவர் பேசுகிறத தான். இப்போ ஒரு தாய் உணவு சாப்பிட்றா, அந்த உணவு அவள் குழந்தைக்கு என்னவா மாறுது, அவள் சாப்பிடுகிற உணவின் விதம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் குழந்தைக்கு அது என்னவா மாறுது சொல்லுங்க. அத மாதிரி எங்களுடைய ஆத்துமாவோடு கர்த்தர் பேசுகிறதை தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் என்கிற பாலாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் களங்கம் இல்லாத, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் எப்படி இருங்க சொல்லுங்க. தூக்கம் வருதா? நல்லா நிமிர்ந்து தூக்கம். நீங்கள் சாஞ்சிங்கன்னா தூக்கம் வந்துடும்.
நிமிர்ந்து உட்காரும். இப்ப ஞான பாலை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருங்க. அதை இனி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட்ட போறது இல்லை. ஒரு முளத்தை கருப்பான முடியை வெள்ளையாக்கவும் முடியாது. வெள்ளையான முடியை அது எப்படி முடியாது பாஸ்டர்? போட்டு பார் ஒரு வாரம் இல்லையா, ஆக்கி பார்ப்பேன், அது நிற்காது. அதே மாதிரி சொல்றேன், உங்கள் பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. ஆமென் சொல்லுங்க. கூடவே அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் தலையில் உள்ள, தமிழ் வார்த்தை வேற இருக்கு, அதை சொன்னா பாஸ்டர் கட்ட வார்த்தை பேசினாருன்னு சொல்லுவீங்க. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம், பெண்களுக்கு ஒரு பெரிய கவலை, பாஸ்டர் கொத்து கொத்தா கொட்டுது பாஸ்டர். சில ஜப குறிப்பு சொல்றாங்க, குளிச்சுட்டு வந்து சீப்பை போட்டா என்ன செய்யுது, கொத்து கொத்தா பிச்சுக்கிட்டு வருது பாஸ்டர். ஒரு ஜபம் பண்ணுங்க. கவலைப்படாத, அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கிடையாது. அது மாத்திரம் அவர் சொல்றார், ஒவ்வொரு முடியையும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாராம். வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியுமான்னு ஆபிரகாமை பார்த்து கேட்டார். ஆனா அவர் வானத்து நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆபிரகாமால முடியாது, ஆனா ஆபிரகாமின் தேவனால முடியும். இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வாங்க, ஒரு ஃபெய்த் தாட் உங்க வாழ்க்கையில வரட்டும். விசுவாச சிந்தனை உள்ள மக்களாக மாறுங்கள். சொல்லுங்க எல்லாரும், நான் இந்த வருடம் விசுவாச சிந்தனையுள்ள ஒரு நபராக மாறுவேன். அல்லேலூயா. ஏன் மாறணும் தெரியுமா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, ஏன் விசுவாசம் இல்லை, உங்க விசுவாசம் உங்க உலகத்தை ஜெயிக்க வைக்கும். இப்ப எங்களுக்கு பல உலகம் இருக்கு. இந்த சர்ச்சில் வரும்போது இது ஒரு உலகம், பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனா அந்த பாஸ்டர்ஸ் உலகம், பிஷப்ஸ் கூட போனா பிஷப்ஸ் உலகம், அரசியல்வாதிகளை பார்த்தா அது ஒரு உலகம். அத மாதிரி ஒவ்வொருக்கும், உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க தொழில், உங்க வருமானம், இதெல்லாம் உங்களுடைய உலகம். அதுல நீங்க ஜெயிக்கணும்னா உங்க விசுவாசம் தான் அதை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா. சும்மா சென்னையில் இருக்கிற அவரும் இவரும் ஜெபித்தெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய சபையில கற்றுக் கொடுக்குறேன், உங்க உங்க வாயால உங்க அப்பா கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், சபீனா இருந்து கேட்டுட்டு இருக்காளான்னு எனக்கு தெரில. குழந்தையா இருக்கும்போதுல எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாள், மம்மி எனக்கு பென்சில் வேணும், எனக்கு ரப்பர் வேணும். எல்லா பிள்ளைங்களும் கேட்கறது தான். ஆனால் சபீனா என்கிட்டே கேட்க மாட்டாள், அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அதான் த்ரூ மதர் டு சன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி த்ரூ மம்மி டு ஃபாதர். ஆனால் எனக்கு இது கடுப்பாக இருந்துச்சு. நான் தான் கொடுக்குறேன், ஏன் இந்த பிள்ளை நம்மகிட்ட கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் நான் பாஸ்டர் அம்மாட்ட சொல்லிட்டேன், இன்னொரு தடவை அவள் அது கேட்குறா இது கேட்குறா, நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவே ஏஜெண்டா நீ வராத, அவளுக்கு சொல்லி கொடு. நான் போய் கேட்டாலும் காசு தர்றது யாரு தான்? டேடி தான் தர்றார். அதனால நீயே போய் யார்கிட்ட கேளு. வாழ்க்கையில் முதல் முறையா சபீனா அப்படியே குட்டி பிள்ளை தயங்கிட்டு என்கிட்ட கேட்டா. இதை கவனிங்க, நம்முடைய பரம தகப்பன் கூட நாம வாய் திறந்து அவரை அப்பா பிதாவே என்று அன்போடு அழைத்து பேசுவோமா அப்படின்னு அவர் காத்திருக்கிறார். போங்க அவர்கிட்ட, எதுக்கு எடுத்தாலும் எங்ககிட்டே வராதிங்க. நாங்க மனிதர்கள், வழி காட்டுறவங்க, ஆனா அவர் வழி. நாங்க வழியை காட்டுறவங்க, ஆனா அவர் யாராய் இருக்கிறார்? வழியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த வருஷத்துலலாம் உங்களுடைய நம்பிக்கையை யார் மேலேயும் எது மேலேயும் வைக்காதீங்க. யார் மேலே வைங்க? ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். இப்படி அது படிங்க, பைபிளில் படிச்சுட்டு பாருங்க. கர்த்தரை நம்புறதுனால வர்ற ஆசீர்வாதம் பட்டியல் போட்டிங்கன்னா 100 தாண்டும். ஸோ இந்த 2025ஆவது ஆண்டில், கடந்த வருஷத்துலையும் நம்புனீங்க, ஆனால் அறகுறையாக நம்புறது, கொஞ்ச நேரம் அப்படி பிடிக்கிறது, கொஞ்ச நேரம் அப்படி போகிறது,
கரெக்டாக இந்த வருஷம் முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றுங்க. அரைக்குறையெல்லாம் வேண்டாம். அரைக்குறையெல்லாம் அரைக்கிணறு தாண்டி என்ன பிரயோஜனங்க? முழு கிணறு தாண்டுறது தான் வெற்றி. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் இப்படி பேசிகிட்டே போனேன்னா ஜிம் சொன்ன மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் ஆகிடும். நீங்களாம் நல்ல டீ குடிச்சிங்க. எனக்கு லேட்டாக சுட சுட வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சிக்கிறேன். சரி, ஓகே. என்னோட புது ஸ்டைலில் பாஸ்டர் இறங்கிட்டார், அது வேறு பேசாதீங்க. இந்த கால வேளையில் நான் உங்களோட என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே காட்டாதீங்க. யாருக்காவது தெரியுமா? நோட்டீஸ்லேயே போட்டிருக்கு. அப்போ நோட்டீஸை படித்தவங்க சொல்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் நோட்டீஸை அப்படியே பார்த்தீங்க, ஆனால் படிக்கலை. அதனால தான் நாங்கள் தெளிவாக போட்டோம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி நான் எழுதினேன் பார்த்தீங்களா? நான் இன்னொன்று எழுதியிருந்தேன். வாக்குத்தத்தம் பற்றி ஒருத்தன் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு லூசு பைய எவனுக்கோ வாக்குத்தத்தம் பேசாதன்னு சொல்லிவிட்டு நீ மாத்திரம் வாக்குத்தத்த மீட்டிங் நடத்துறிய அப்படின்னு போட்டிருக்கான். நான் சொன்னேன், லூசு பையிலே அதில் பாரு, வாக்குத்தத்த ஆராதனைன்னு போடலடா, ஸ்தோத்திர ஆராதனை டெய்லாம் சொல்லலை, இப்போ பேச்சுக்காக சொல்ல. உடனே இல்லை, என் நண்பர்கள்லாம் வந்துட்டான். யோ, அந்த நோட்டீஸை பாரு, அங்கே அவர் அப்படி போட்டிருக்காரா? வாக்குத்தத்த ஆராதனைன்னு போட்டிருக்காரா? இல்லையே. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டான். இப்போ நான் அவனாக பரவாயில்ல. நீங்கள் நோட்டீஸ் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எதுக்கு அந்த தலைப்பை கொடுக்குறோம்? உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரட்டும். ஆனால் இந்த தலைப்பெல்லாம் உங்களுக்கு உற்சாகம் தராத தலைப்பு, அதனால தான் உங்களுக்கு வரல. இங்கே வாங்க, இப்போ இந்த புத்தாண்டு ஆராதனையில் ஒருத்தன் என்ன பிரசங்கம் பண்ணுறான்னு தெரியுமா? வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கினாங்க பார்த்தீங்களா? அந்த கடனிலிருந்து விடுதலை அடைவது எப்படி? புத்தாண்டு பிரசங்கம் மூஞ்ச பார்த்தீங்களா? வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, அதிலிருந்து விடுதலை அடைவது எப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சொன்னபடி மாதந்தோறும் சம்பாதிச்சு கொண்டு போய் என்ன செய்யணும்? இந்த லூசு போய் புத்தாண்டு செய்தியை அதை என்ன பண்ணுறோம்? பிரசங்கம் பண்ணுறோம். சபைங்கிற பேரில் இன்னைக்கு மக்களை கூட்டி வச்சு உலகத்தில் உள்ள அத்தனை கூத்துக்களையும் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன தெரியாதவங்க, வாக்குத்தத்த அட்டை நம்முடு போல் இருக்கும், அதுக்குன்னு ஒன்று வருது. சிலர் பெரியசாக கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்க, ஆனால் சும்மாலாம் தர மாட்டாங்க. குறைந்தது நீங்கள் அவர் பாஸ்டர் ஒய்ஃப் அங்கே நிற்குவாங்க. பாஸ்டர் ஒய்ஃப் கையில் ஒரு தட்டில் என்ன வச்சுருப்பாங்க? வாக்குத்தத்த அட்டை வச்சுருப்பாங்க. நீங்கள் பாஸ்டர் கையில் கொண்டாந்து என்ன கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும். அவர் அப்படியே கோட்டு பாக்கெட்டில் திணிச்சிட்டே இருப்பார். அந்த அம்மா ஒன்றை தூக்கி கிளி ஜோசியம் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. என்ன சொன்னீங்க? நீங்களும் ஏன் செய்யலைன்றீங்களா? நான் எனக்கு எல்லாருக்கும் கை கொடுக்க ஆசை தான், ஆனால் முடியல. நான் பலவீனமாக இருக்கிறேன். ஒரு பிள்ளை எனக்கு கை கொடுத்தா, வெறுங்கையெல்லாம் கொடுக்காத அப்படின்னு. நாளைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்றான். என் வயசு என்ன, என் தோற்ற சாக்லேட் வாங்கி தரலாம், என் பேரனுக்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. கடைசியாக நான் உள்ளே வரும்போது என் பிள்ளைங்க, அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே என்னை வளர்ந்த பிள்ளைங்க, அவள் கழுத்து நிறையா நெக்லஸ் போட்டிருக்கிறான். வெறுங்கையை கண்ணான ஒரு நெக்லஸை கலத்தி கொடு அப்படின்னு. வாழ்த்து சொல்ல எல்லாருக்கும் ஆசை தான். முடிஞ்ச உடனே டைம் இருந்தால், டயர்டு இல்லாமல் இருந்தால், அவசரம் இல்லை அப்படின்னாக்க இருந்து என்ன செய்யலாம், ஒருத்தர் வாழ்த்திக்கலாம். ஓகே, இப்போ வசனத்தின் நேரம். ஓகே, என்ன தலைப்பில் நம்ம இப்போ தெய்வ செய்தி கேட்க போகிறோங்கிறத எல்லாரும் பார்த்து வாசிங்க பார்க்கலாம். செஞ்சுருக்காங்களாப்பா? வாசிங்க எல்லாரும். 2025 புத்தாண்டில் விசுவாசிகளிடமிருந்து தேவன் எதிர்பார்ப்பது, what does God expect from believers in the new year 2025? என்ன எதிர்பார்க்கிறார்? 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே ஒரு ஸ்தோத்திர ஆராதனை நடந்துச்சு. நிறைய பேர் வரல. அடுத்த வருஷம் அதை வைக்கலாமா நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன். வராத எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு அன்னைக்கே என்னுடைய கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையிலே சொன்னேன், பிஷப் அழைக்கிறார்னு சொன்னேன். ஏசு அழைக்கிறார்னா ஓடுறீங்க. இயேசுவின் ஊழியக்காரன் நான் பிஷப் அழைக்கிறேன், நான் கொடுக்குற விருந்துக்கு வர முடியாத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களா? சரி, ஓகே, போங்க.
அந்த இதில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். எத்தனை குறிப்பு பேசினேன்? 5 குறிப்பு பேசினேன். அது என்ன தெரியுமா? ஒரு பாஸ்டராக சபையினிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? வாட் டு ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சர்ச்? நான் ஒரு பாஸ்டரா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க? நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? இதெல்லாம் இல்லை கசப்பாயிச்சா? செமையானது இல்லையா அது? அந்த திடீர்னு ஆண்டவர் பேச வைத்தார். அதுக்கப்புறம் தான் சரி, ஒரு சபைக்கிட்ட இருந்து ஒரு பாஸ்டர் எதிர்பார்க்கிறத மக்களோட நான் பேசினேன். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நீர் என்னிடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்? அப்போ ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்கள் இருக்குது. முக்கியமான 5 காரியங்களை இந்த காலவெளியில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை திருப்பி பாருங்க. Turn with me to Matthew chapter 6 verse 33. முதலாவது வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரெக்டா வாசிங்க. நீங்களே சொன்னீங்க. கூட கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? கூட கூடையாய், கூட கூட பழக்கூடை, காய்கறி கூடை, கூடை. நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் பிரின்சிபலில் கொடுக்கறத பற்றி பேசும்போது சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அவர் ஆள் கொஞ்சம் ராஜானுபாக் மாதிரி இருப்பார். அமுக்கி குலுக்கி கொடுக்குவீங்களா? அங்க என்ன சொல்றார்? அமுக்கி குலுக்கி. இங்க பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். கூட கொடுக்கப்படும்ன்றத நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்கிறேன். கூட கூடையா கொடுக்கப்படும். பிரைஸ் லார்ட். சில சமயத்தில் பழக்கூடையெல்லாம் வருது இல்லை நமக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வச்சு கூட இந்த மாதிரியே பழங்களை கொடுக்குறாங்க. ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு 2 கூடை நிறையா திராட்சை பழத்தை ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க. என்ன செய்யறதுன்னே தெரில. பிள்ளைங்கள்லாம் சின்ன குழந்தை பிள்ளைங்க. நானும் பாஸ்டரமாவும் பிள்ளைங்க திராட்சை பழம் சாப்பிட்ற வயசு கூட கிடையாது. கூடை கூடையாய் ஆண்டவர் கொடுக்க வைத்தார்னா தொட்டுக்கோ தொச்சிக்கோ. ஹேண்ட் டு மவுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? சிலர்கிட்ட கேட்டால் எப்படி வாழ்றீங்கன்னா, ஏதோ கைக்கும் வைக்குமா வாழ்கிறோம் பாஸ்டர். இந்த வருஷத்தில் இந்த கேவலமான வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. எப்படி? கைக்கும் சம்பாதிக்கிறது கையில் வருது பாஸ்டர், வாயிலே போயிடுது. இல்லை இல்லை, வாயிலையும் போகணும், பையிலையும் போகணும். எந்த பையில? முதல்ல காணிக்க பையில, 2வது உங்க வீட்டு பர்ஸு, அலமாரி. கூட கொடுக்கிற தேவன், it will be added unto you. எப்போ எப்போ கூட கொடுப்பார்? அப்போ அதுக்கு முன்னாடி வேற எதையோ நம்ம தேட சொல்ற. நீ இதை தேடனா நான் உனக்கு என்ன செய்றேன்? நீ தேடாதவைகளையும் உனக்கு நான் கூட கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த இப்போ வியாபாரம் நடக்குது. புத்தாண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ. கரெக்டா? அப்போ பாருங்க, கூட கொடுக்குறோம். ஆனால் இந்த 2வது கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ஏமாத்துதில்லை. எஸ்ன்றார், அனுபவம் பேசுது. முதலாவது, இப்போ வருஷத்தின் முதல் நாள், முதல் காலை, முதல் பிரசங்கம். ஸோ அதில் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற அனைத்தையும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் சரீரத்தின் தேவைகளுக்காக கவலைப்படுறீங்கல்ல, அதை எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? கூட தருவேன், நான் ஆட் பண்ணி தருவேன் அப்படிங்கிறார். இந்த வருஷத்தில் உங்க வாழ்க்கையில் ஆட் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆகணும்னு விரும்புறீங்களா? சொல்லுங்க. இப்ப இருக்கிறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகணும்னு விரும்புறீங்களா? அதுக்காக இந்த வருஷ இறுதிக்குள்ள
ரெட்டை பிள்ளைலாம் பெற்றுக்கிட்டு இதுக்கு இல்லாதவங்களுக்கு பிறக்கட்டும், இருக்கிறவங்க அப்படியே அமைதல் இருங்க. ஏன்னா பாஸ்டர் தான் புத்தாண்டுலேயே கூடன்னு சொல்லிட்டாரு, பாஸ்டர் கத்தர் கொடுத்தாருன்னு வந்து நிற்காதீங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் வந்தார், அவர் வயசு 56. என்னையா அப்படின்னா, பாஸ்டர் ஒரு நற்செய்தி பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு 6வது மகனை யோ நீ எல்லாம் பைபிள் எடுத்து ஊழியம் செய்யாத, 56 வயசுல 6வது மகன். அவருக்கு அப்படியே கர்த்தர் கர்த்தரையா கொடுத்தாரு. கர்த்தர் ஒரே ஒரு பொண்ணுக்கு தான், அதுவும் திருமணமாகாத கன்னிகைக்கு அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கொடுத்தார். பரிசுத்த ஆவியினால். கர்த்தர்லாம் தரலப்பா, நீ கொடுத்த. கவனிங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஆட் ஆகும். ஆனா சும்மாலாம் ஆகாது. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek the kingdom of God and its righteousness. அப்படின்னா ஒரு தேசம்னு ஒன்று இருந்தா அந்த தேசத்திற்கு ஒரு ஒழுங்கு, ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு நீதி. நம்மெல்லாம் இந்த பூமியில இந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாலும் நம்ம எந்த ராஜ்யத்திற்கு உரியவர்கள்? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். So we belong to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் இப்ப எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அது பிரத்யட்சமா எல்லாரும் காணும்படி ஒரு நாள்ல வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ வாழ்ந்தாலும் உன் எண்ணம், உன் ஏக்கம், உன் நினைவு, உன் யோசனை எல்லாம் எதன் மேலேயே இருக்கட்டும். நீ அடைய போகிற நித்திய வாழ்வாகிய என் ராஜ்யத்தின் மேலேயே வையே. அதுக்கு ஏற்றபடி இந்த பூமியில நீ வாழு. இந்த பூமியினுடைய சட்டத்தையும் நீ கைக்கொள், ஏன் சட்டத்தையும் கைக்கொள். நீ தான் சூப்பர் சிட்டிசனா இருப்ப. ஏன் தெரியுமா? தேச சட்டத்தையும் கை கொள்ற, கர்த்தருடைய சட்டத்தையும் நீ கை கொள்ளும் பொழுது மற்றவங்களை விட நீ மேன்மையான ஒரு நபராக இருப்பாய். அல்லேலூயா. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? லைஃப் டைம் அச்சீவ் அவார்டு அன்னைக்கு கூட எனக்கு ஆனிவர்சரியில் கொடுத்தாங்க. இப்போ எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீலாம் வாங்கியிருக்கிற, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க? நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. மற்ற கம்பெனிகளை விட உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு படி மேலே போய் புதிய யுக்திகளை கையாண்டு. இல்லைன்னா சும்மா கொடுப்பாங்களா? எவனும் அவார்டு தர மாட்டான். அரசியல்வாதி தான் அவன் காசுலேயே காசு கொடுத்து, டே எனக்கு என்ன பண்ணு, ஒரு பெரிய ஷீல்டெலாம் பண்ணி அண்ணனுக்கு ஜே அண்ணனுக்கு ஜேன்னு சொல்லி கொண்டாந்து என்ன செய்யறா? யார் காசு? இவர் காசுல அவார்டு வரும். ஏங்க, நான் அரசியல் படித்தேங்க. நான் வந்து எம்ஏஎஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதனால எனக்கு தெரியும் பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். நான் மாத்திரம் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் ஆகலைன்னா என்ன ஆகியிருந்திருப்பீங்க? நான் சொன்னேன், அரசியல்வாதியாக இருந்திருப்பேன். அவங்க, நான் பாஸ்டராக வராமல் போயிருந்திருந்தா நான் நிச்சயமாக அரசியலில் தான் போயிருந்திருப்பேன். ஏன்னா என் மூஞ்சிக்கு என்ன யார் சினிமாவில் சேர்ப்பாங்களா? அரசியலில் சேர்த்தா பேச்சு இருக்குது. புரியுதா? நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்திற்குன்னு சில சட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார், ஒழுங்குகளை தேவன் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எங்க ஆசீர்வாத பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், மூஞ்சியா அப்படி போகுது. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானே இப்போ சொன்னேன், இருக்கிறதும் பிடுங்க போடும் நான் சொன்னேன். கூட தானே கொடுக்குறேன்றாரு. ஆனா கண்டிஷன் என்ன? என் ராஜ்யத்தை தேடு. இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் நீ வாழு. ஆனா இங்க வாழும் பொழுதே எண்ணம் எங்க இருக்கட்டும்? ரெண்டு, இந்த பூமிக்குரிய ராயனுக்குரியதை ராயனுக்கும்
தேவனுக்குரியதை. ராயன் என்றால் இந்த ராஜ்யம், இந்த பூமி, இதனுடைய சட்டங்களை கீழ்ப்படிஞ்சு நட. கூடவே அவங்களுக்கு தெரியாத இன்னொரு சட்டத்தை நீ கடைபிடிச்சு நடக்கிற. அது யாருடையது? என்னுடையது. அப்போ மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பார்கள். Praise the Lord. So, எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தற்காலிகமான மதிப்புள்ள காரியங்களை விட நித்திய மதிப்புடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது இது என் வாழ்க்கையில் எத்தனாவது வாட்டர் பாட்டிலும் தெரில. இருக்கும், பெயிண்ட் போயிடும், உடஞ்சிடும், யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. இப்போ இது கூட எத்தனை நாளைக்கு நிற்கும்லாம் எனக்கு தெரியாது. இதனுடைய இதுக்காக போய் என் உயிரை கொடுக்க முடியுமாங்க? அன்றைக்கி நான் சொன்னேன்ல, ஒரு தாத்தா வேட்டியில் 50 பைசா வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு பிடிச்சி மண்டையை உடச்சி போட்டாங்க. எத்தனை பைசா தான் உள்ளே இருந்துச்சு? அவர் உயிர் பெருசா, இந்த 50 பைசா பெருசா? இப்போ பாருங்க, தற்காலிக மதிப்புங்கிறது, அவர் பிடிச்சி இருந்தார் பார்த்தீங்களா, 50 பைசா. பெரிய மதிப்புள்ளது என்பது அவருடைய உயிர். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, தற்காலிக மதிப்புடைய காரியங்கள் நிறைய இருக்கு. வேலை, வருமானம், சம்பளம், அது இது, காரு, இதெல்லாம் தற்காலிகம். என்னதான் விலை உயர்ந்த கார் எவனாவது உரசிட்டு போயிடுவான். நம்ம ஆளோட ஆள் உரசுற மாதிரி அவன் காரோட காரை உரசிட்டு போயிடுவான். அப்புறம் டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங், கரெக்டா? அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? சிலர்லாம் மனைவி பிள்ளைய விட காரை நேசிப்பாங்க. எவனாவது ரோட்டில் இந்த ஆஸ்பத்திரி பேர் என்ன பேர்? அந்த ஆஸ்பத்திரியே செத்த ஆஸ்பத்திரி. நம்ம தான் அது பேரை இன்னும் சொல்லிட்டு கிடக்கிறோம். அதுக்கு அடுத்தால அதில் ஏறி இறங்குறதே பெரிய சவால். அதில் நின்று சண்டை போடுவாங்க. சின்ன இடிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு சின்ன சண்டையை பார்த்தீங்கன்னா கீரிக்கும் பாம்புக்கும் விடுற மாதிரி சண்டை விடுறாங்க. ஏன் தெரியுமா? தற்காலிக மதிப்புள்ள காரியங்களுக்காக இதெல்லாம் பெரிய அடித்தடி சண்டைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பூமியில் நீ வாழ்ற தெரியுமா, இது டெம்பரல் லைஃப். எங்கள் ஆயுசு நாட்கள் 80 வருஷம். அதுக்கு மேல வாழ்ந்தா அது கிரேஸ் மேல கிரேஸ். இந்த 70 வருஷ வாழ்க்கை இல்லை 80 வருஷ வாழ்க்கைக்காக நித்தியத்தை எவனாவது இழப்பானாங்க? நான் கேட்குறேன், கண்ணை வித்துட்டு எவனாவது சித்திரம் வாங்கி வைப்பானா? நீங்களாம் தமிழ்நாட்டில் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்களாம் தமிங்கிலீஷ் பேசுகிற ஆட்கள். எங்க ஒரு அழகான ஒரு படம் விற்கிறாங்க, இப்போ நம்ம விற்கிற மாதிரி. அதை வாங்க ஒருத்தன்ட்ட காசு இல்லை, தான் கண்ணை நோண்டி வித்துட்டு படத்தை வாங்குறான். அவன் என்ன லூசு போயலா இருப்பான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ இந்த பூமியில நீ காண்கிற அனைத்துமே தற்காலிகமான மதிப்பு தான். ஆனா அழிவில்லாத நிரந்தரமான நித்திய மதிப்புடைய காரியங்கள் என் ராஜ்யமும் அதனுடைய நீதியும். ஹல்லேலூயா. சில காரியங்களை இழந்துட்டோம்னா வருத்தப்படாதீங்க. ஐயோ போச்சேன்றதுல உங்க உயிர் போயிடும். தற்காலிக எத்தனை விழுந்து உடைஞ்சிடுது. ஒரு விலை உயர்ந்த பரிசை நீங்கள் வாங்கியிருக்கோம், அப்படியே நம்ம பிள்ளை கீழே போட்டு அவக்குன்னு உடைச்சிடும். அதுக்காக அதை எரும மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கலாமா? விடுங்க, அது இன்னொன்று வாங்கிட்டு போயிடும். அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. அதனுடைய மதிப்பை குழந்தை உளரணும். ஆனால் அதுக்காக உட்காந்து ஒரேடியா உப்பாரி வச்சு வீடை ரணகளம் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா அது தற்காலிகமான மதிப்புடையது. பாருங்க, இந்த மாதிரி உடைந்து போகும் பொருட்கள் எல்லாம் பார்சல் அனுப்பும்போது அதில் என்ன செய்வான் தெரியுமா? அந்த ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி கையில் பிடிச்சி குடிக்கிறான், அதை மாதிரி ஒரு படம் போட்டு அதில் ஒரு வார்த்தை போட்டிருப்போம், ஃப்ராகைல் ஹேண்டில் வித் கேர். இது உள்ள இருக்கிற பொருள், உடையக்கூடிய பொருள், கவனமாக என்ன செய்யவும். நான் சொல்றேன், இந்த பூமியில் உள்ள எல்லாமே உடையக்கூடிய பொருள் தான்.
எத்தனை மாடி கட்டடங்கள்லாம் அப்படியே சரிஞ்சு விழுது, பார்த்துருக்கீங்களா? இந்த விமானத்தை பற்றி சொன்னாங்க ஜிம், தொடர்ந்து ஒரே வாரத்தில் 2 அப்படியே போய் அப்படியே கூப்புற விழுந்து அவ்வளோ பேர் 300க்கு மேலே செத்துட்டாங்க. ஸோ விமானம் கூட என்னதுதான், உடையக்கூடியது. ஆனால் நித்தியத்திற்கு நாம பயணம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை உடைச்சிடாதீங்க, இதை நொறுங்க விட்டுறாதீங்க. தேவனோடு உள்ள உறவை, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த பாக்கியத்தை இழந்துடாதீங்க. பழைய கால பாடல்கள்லாம், கட்டின வீடும் நிலம் பொருளும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட. இன்னொருத்தர் பாட்டு பண்ண, ஓ மனிதனே நீ எங்கே. பாட்டு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க பாருங்க. எல்லாமே காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற மலர் போன்றது தான். சீர்காழி இயேசுபிராச ஒரு பாட்டு பாடினா தெரியுமா? மனைவியின் அன்பு ஒரு நாள். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நம்ம அவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்கப்பா. புத்தாண்டுல பொய்யே பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துரு. மனைவியின் அன்பு ஒரு நாள் அப்படின்ட்டு இன்னையிலிருந்து மனைவி கிட்ட எப்போ பார்த்தாலும் அன்பு எப்போ மறையும் கேட்டுட்டு இருக்காரு. கணவனின் அன்பு ஒரு நாள், பிள்ளையின் அன்பு ஒரு நாள். அதுக்கு ஒரு ஜோடி கிடைச்சா போ நிஜம் தானுங்க. யோ கிளவி போ, ஏன்னா அதுக்கு ஜோடி கிடைச்சிச்சு. பிள்ளையின் அன்பு ஒரு நாள். அந்த பாட்டெல்லாம் இங்க உற்று கவனிக்கணுங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒருத்தர் பாட்டார் எங்க ஊர்ல வந்து, அண்ணன் எங்கே அக்களெங்கே அப்படின்னு ஒன்றுனா ஆசையாக தேடி வைத்த ஆஸ்தி செல்வம் தானும் எங்கே போய்விட்டாரோ உன்னை விட்டு போய்விட்டாரோ. பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுவீங்களா? எங்களை மாதிரி கிளடுங்க தான் பாடு. ஆனா நீங்க பாடுற பாட்டு டப்பாங்குத்து, நாங்க பாடுற பாட்டு இருதயத்தை குத்துற பாட்டு. அல்லேலூயா. பாடுறவங்க எல்லாம் இப்ப முடிக்கிறாங்க, ஏன்டா நம்மளை வம்புக்கு இழுக்கிறாரு அப்படின்னு. நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, ஏங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஆனா லிமிட்லெஸ் லவ் ஒன்லி வித் காட். எல்லை இல்லாத அன்பு அவர் தர்றாரு. அவர்கிட்டையும் நான் எல்லை இல்லாத அன்பை காண்பிக்கணும். ஆனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிட்டையும் ஒரு எல்லை உண்டு. இது வரைக்கும் நீங்க இதை உணரல அப்படின்னா இந்த புத்தாண்டு அன்னைக்கு உணருங்க. ஆண்டவர் சொல்றார், முதலாவது your first priority should be given to my kingdom and its righteousness. Priority. இப்போ புத்தாண்டு நான் எப்போவுமே ஒழுங்காக தான் படிக்கிறான்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? ரொம்ப காலமாக நீண்ட காலமாக கிடைக்காத ஒரு புஸ்தகம் பிடிஎஃபாக கிடைச்சிது, பாலைவன நீரோடைகள். அதை நான் கொண்டு போய் கொடுத்து கம்ப்யூட்டர் சென்டரில் எடுத்து அதை ஸ்பைரல் பண்ணி இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. அதெல்லாம் நான் 100 முறை படித்த புஸ்தகம் தான். ஆனால் என் மனசு வந்து அதில் அப்படியே ஆசையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எழுதுகிற உங்களுக்கெல்லாம் தியானம் அனுப்புகிறேன் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் கரெக்டாக சாயங்காலம் நான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இப்போ போயிட்டு சில சமயத்தில் தூக்கம் வராது. நான் தூங்க போகிற நேரமே இதுதான் ஆக்சுவலாக. அதனால் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா இனிமேல் தூக்கம் வரேன். போய் ப்ரையாரிட்டி, அதுதான் நான் சொல்கிறேன்னா, முதல்ல பைபிள் படிக்கணும். அதுக்கு அடுத்தால நான் வாசிக்கிற தியான புஸ்தகங்களை வாசிக்கணும். பாருங்கள், பிரசங்கம் ஆயத்தம் உடம்பு சரியில்லை தானே. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை திறந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் ஏபிசி குரூப்புக்குள்ள தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கன்னடாவிலையும் இந்த வருஷத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தியானம் எழுதியிருக்கிறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். எப்போ அனுப்புனீங்க பாஸ்டர்? ப்ரையாரிட்டி. சுகம் இல்லாமல் இருந்தேன், சோறு திங்கல, கஞ்சி குடித்தேன். ஆனால் என்னுடைய ப்ரையாரிட்டி எது சொல்லுங்க? வழக்கம் போல் என்ன அனுப்பணும்? தியானம் அனுப்பணும். இனிமேல் இந்த வீட்டு கூட்டங்கள் நடத்துகிறவங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறவங்க, சின்ன சின்ன கூட்டங்களில் பிரசங்கிக்கிறவங்களுக்கெல்லாம் என் தியானமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்க குறிப்பாக மாறும். ஏன்னா பல இடங்களில் இருக்கிற ஊழியர்கள் என்னுடைய குறிப்புகளை எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு புதிய முறையில் நான் அதை தயாரிச்சிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ப்ரையாரிட்டி. சுகம் இருக்கோ சுகம் இல்லையோ, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். முதல் நாள்லேயே உலகம் எங்கும் நான் அனுப்ப வேண்டிய தியானங்களை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் உரிய காரியங்களுக்கு சுகம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டாலும் சரி, முதலிடம் கொடுக்கப்பட வேண்டியவைகளுக்கு கொடுக்கப்படணும். அப்படி நான் செஞ்சாதான் எனக்கு தேவையானவைகளை அவர் கூட தருவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தோட்டத்தில் செடிகளை நாட்டுறான். தோட்டத்தில் அவன் நோக்கம்லாம் என்ன? இந்த மாதிரி அழகழகான பூக்கள் வரும்போது பறிச்சு கொண்டு போய் சந்தையில் என்ன செய்யணும்? மார்க்கெட்டில் விற்கணும். இந்த நோக்கத்தோட பூச்செடிகளை நடுகிறான். அவன் நடும்போது எப்படி நடணும்னு சொல்லுங்க? அதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா? அப்படியே அந்த தோட்டத்தில் அப்படியே தூக்கி போட்டால் அது வந்துருமா? தரையில் அது என்ன பிடிக்கணும்? வேர் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு குழி தோண்டணும், அதுக்கு மெனூர் உரங்கள்லாம் போடணும். இங்கே பாருங்க, பூமிக்கு கீழே இருக்கிற வேர் நல்லா இருந்தா தான் அவன் தோட்டத்தில் மேலே இருக்கிற செடிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். உள்ள வேர் சரியில்லை அப்படின்னா மேலே செடி என்ன கொடுக்காது. இந்த புத்தாண்டில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, வேர் போல இருக்கிற உன் கண்ணுக்கு மறைவாய் இருக்கிற என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சட்டங்களுக்கு நீ முதலிடம் கொடு. வெளியில உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் செழிக்க வைப்பேன், உன் தோட்டம் பூத்து குலுங்கும். ஏன் ஆமேன்னு வரல? அல்லேலூயா. நீங்க சொல்ல, என் தோட்டமே, தோட்டம்னா உன் குடும்பம், உன் பிள்ளைகள் தான் அதுல மலர்கள். ஆழமா போக வேண்டிய வேர்களை அவன் கவனம் இல்லாம விட்டுட்டான்னா செடி செத்துடுங்க. அவன் எதிர்பார்க்கிற எதையும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. விசுவாசிகள் கூட சீக்கிரம் வரக்கூடிய ஆதாயங்களை தேடாதீங்க. எப்படி சீக்கிரம்? என்ன சொல்லலாம் தெரியுமா? சார் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், ஒரு வாரத்தில் 20,000 எவ்வளோ பேர் ஏமாந்த கேஸுக்கு உட்காந்துருக்கு. அப்படி எப்படிங்க குடிக்க முடியும்? அது கள்ள நோட்டு தான் தர முடியும். எவ்வளோ பேர் பிஸ்னஸில் ஏமாறுறீங்க? ஏன் தெரியுமா? சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், விரைவாக ஆசீர்வாதங்களை அடையணும். ஆசீர்வாதங்களை அடையணுங்கிறது சரிதான், ஆனால் அந்த குயிக்கா குயிக் 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 சிலர்லாம் ஆஃபீஸுக்கு டை கட்டிக்கிட்டு ஏய் குயிக் குயிக் அப்படின்னா வேகாத கறியை தான் எடுத்து தருவாங்க. கரெக்டா? என்ன குயிக் குயிக்? எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரெக்டா? ஒரு டீ போடணும்னா கூட அதுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் கொடுன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சர்க்கரை, கப்பு, டீ தூள், தண்ணி மூணையும் உங்கள்கிட்ட தந்து நீயே போட்டுக்கின்றான். இனிமேல் அப்படி பண்ணாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் இந்தப்பா நீயே சீக்கிரம் போட்டுக்கன்னு கொடுத்துருங்க. கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க இவங்க. நான் சொல்றேன், குறுகிய கால ஆதாயங்களை தேடுவதை விட நித்திய காலமாய் நிலைத்து நிற்கிற ஆதாயத்தில் நம்ம முதலீடு செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க? கர்த்தருக்காக, அவர் ராஜ்யத்திற்காக, அவர் பணிக்காக நம்ம முதலீடு செய்கிற அனைத்தையும் யார் கணக்கு வச்சிருக்கிறா? ஹல்லேலூயா. பேங்க் ஆஃப் ஹெவன். என்னது? ஹெவன். நம்புறீங்களா அதை?
ஜிம் எலியட், நம்ம ஜிம் எலியட்டில் உண்மையான ஜிம் எலியட் மிஷனரி ஒரு வார்த்தை சொன்னார். தன்னால் இழக்கவே முடியாத ஒன்றை அடைவதற்காக, தன்னால் பாதுகாக்கவே முடியாத ஒன்றை இழக்கிறவன் முட்டாள் அல்ல. எப்படி? நீங்க எங்க புரிஞ்சிருக்கும்? தன்னால் இது இல்லாம நான் வாழவே முடியாது, இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருளுக்காக, என்னால பாதுகாக்கவே முடியாத ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை நான் நஷ்டம்னு இழந்தா நான் முட்டாள் கிடையாது, நான் புத்திசாலி. புரியுதா உங்களுக்கு? புரியல? இல்லை, இன்னும் புரியல உங்களுக்கு? ஏங்க, இந்த இந்த ஐபேட் இருக்கு, கீழே போட்டேன்னா என்ன செஞ்சிடும்? உடஞ்சி தூள் தூளாக போயிடும். இதை என்னால் பாதுகாக்க முடியாது. நான் கூட எவ்வளவோ பாதுகாக்கிறேன், அங்கே ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகத்தான் செய்யுது. அப்போ இது என்னால் என்ன செய்ய முடியாது? ஆனால் பரலோகத்தை நான் இழக்கவே முடியாது. இப்போ பரலோகமா உன் ஐபேடா அப்படின்னா இதை தூக்கி எறிஞ்சிட்டு பரலோகம்னு போயிடுவேன். அவன் தான் முத்திசாலின்னு ஜிம் எலியட் சொல்றார். அவர் ஏன் தன் ஜீவனை அந்த ஆகாஷ் இந்தியர் மத்தியில் போய் துண்டு துண்டா கைமாவா நொறுக்கி எரியறதுக்கு அனுமதிச்சார் தெரியுமா? இந்த ஜீவனை அவரால் காப்பாற்றவே முடியாது, ஆனா நித்தியத்தை அவரால் இழக்கவே முடியாது. அல்லேலூயா. இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலையை சீவிடுவேன், இயேசுவை மறுதலிச்சிரு அப்படின்னு சொன்னாக்க, என் தலை போனாலும் சரி இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னா என் ஜீவனை விட தேவனை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த புத்தாண்டுல ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஜீவன் எனக்கு பெரிதல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்த என் கர்த்தர் பெரியவர். மார்த்தாள் மரியாள் பத்தி தெரியும்ல உங்களுக்கு? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சண்டை போடுற மார்த்தாளை சொல்லலை, பைபிள். அவங்க வீட்டுக்கு இயேசு போனார். என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு போனாரு. என்ன நடந்துச்சு? மார்த்தாள் பல வேலைகளில் ஈடுபட்டு கொஞ்சம் வருத்தம் அடைந்து, மரியாள் என்ன பண்ணா? நீங்க மரியாள்னோடனே இயேசுவை பெற்ற மரியாள் இல்லை, இது வேற மரியாளுங்க. இயேசுவின் இவர் ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டு ஆண்டவர் வந்து கேட்கிறார், என் மேல உங்களுக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்ய முடியும். அவளுக்கு என்ன செய்யுங்க பாருங்க. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம மனக்குறையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம். என்ன உரிமையில் கேட்குறா பார்த்தீங்களா? என் மேலே உங்களுக்கு என்ன இல்லையா ஆண்டவரே? கவலை இல்லையா? நான் எவ்வளோ வேலை செய்கிறேன். ஏங்க, அப்பா கிட்ட தான் வந்து மூத்த பிள்ளையும் சின்ன பிள்ளையும் என்ன செய்வாங்க? இப்படி கோல் பூத்திக்குவாங்க, இல்லை போட்டு கொடுப்பாங்க. இப்போ ஏசு அந்த வீட்டில் வந்திருக்கிறாரு. மார்த்தாள் வந்து அவர்கிட்ட பேசுகிறா, என் மேலே உங்களுக்கு என்ன இல்லை ஆண்டவரே? எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும். அவளுக்கு என்ன செய்யுங்க? இன்னைக்கு உன் மனசில் இருக்கிற வேதனை எல்லாம் யார்கிட்ட பகிர்ந்து கொள்றது? யார் நான் சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு இந்த புத்தாண்டில் நீ உட்கார்ந்துருந்தன்னா இயேசு இருக்கிறார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வச்சிடுவோம். அப்போ அவர் சொல்றாரு, ஓகே மார்த்தாள், வெரி குட், நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீ எனக்கு தான் சமையல் செஞ்சு எனக்கு கொடுக்க விரும்புகிற, விருந்து கொடுக்க விரும்புகிற. ஆனால் ஒரு காரியம் உனக்கு தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட. இப்ப பாருங்க, அந்த நல்ல பங்கு என்ன? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வாயிலிருந்து வருகிற உபதேசங்களை கேட்பது தாங்க நல்ல பங்கு. இயேசுவுக்கு சேவை செய்வதும் நல்லதுதான். அதை விட இயேசுவோடு இருப்பது ரொம்ப பெரியது. அல்லேலூயா. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இயேசுவோடு இருப்பது, இயேசுக்காக ஒன்று செய்யறோமே, அதை விட இதுதான் பெருசு. நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்காக அதை செய்ய, அவர் என்ன கேட்கிற தெரியுமா? டே, நீ அதை செய்யறது செய்யலாம், போதும், கொஞ்சம் இங்க உட்கார், என்கிட்ட உட்கார், நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். நீ என் முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என் சமூகத்தில் வந்து என் அப்பா பிதாவே கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. முக்கியமானதுக்கு நீ நேரம் கொடுக்க மாட்டேற. உன் வாழ்க்கையில் பேட்டரியை சார்ஜ் பண்ணாமலேயே நீ ஓடி ஓடி அலையிற, அதனால தான் களைச்சு போய் நிற்கிற. ஆண்டவரே சொல்றார், வா என் பாதத்தில் வந்து என்ன செய்ய. அதனால தான் பக்தன் போடுறார், ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன்,
அடிமை. இந்த வருஷத்தில் அப்படி சொல்லலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரலாமா? வேதம் கொஞ்சம் வாசிக்கலாமா? நல்லா அவரை துதிச்சு பாடலாமா? சொல்லுங்க. மார்த்தாள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறா. நித்திய மதிப்பில்லாத சாப்பாட்டு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா. மரியாள் நித்திய மதிப்புள்ள வசன உபதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது, நான் வேகமாக ஓடுறேன். ரெண்டாவது பாயிண்ட், விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும். ரெண்டாவது, you have to walk in faith and obedience. என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தில் நடக்கணும், கூடவே கீழ்ப்படிதலிலும் நடக்கணும். இந்த விளையாட்டு வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன செய்வாங்க? இந்த இருக்க கிரவுண்ட் என்னது, சார்ல்ஸ் கிரவுண்டில் காலையிலே போய் என்ன பண்ணுறான்? ஓடுறான், பயிற்சி எடுக்கிறான். எதுக்கு? அவன் ஓடுறதெல்லாம் பார்த்தா இன்னும் மத்தியானம் பெரிய ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி பண்ணுவானுங்க. எதுக்கு சொல்லுங்க? வரப்போகிற ஒன்றுக்காக இப்போவே அவன் என்ன செய்யறான்? ஆயத்தப்படுறான். மிலிட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுமணும். என்ன பிரதர் நீங்கள் 4 எம்மடியோ 4 மணிக்கு எழுமணுமா? அது குளிரா பனியா அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓடணும், கரெக்டாக எழும்பலைன்னா அவ்வளோதான். பிறகு வெயிட் தூக்கணும், என்னென்னவோ செய்ய வைப்பாங்க. ஆனால் நீ ஒரு தேச பக்தனாக தேசத்தை காப்பாற்றுகிற வீரனாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒழுங்குகளுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மிலிட்ரியில் கூட தப்பு செய்கிறவங்களுக்கு அங்கே தனி கோர்ட் இருக்குது, தெரியுமா? மிலிட்ரிக்கே கோர்ட் இருக்குது. மிலிட்ரி வீரர்கள் தப்பு செஞ்சால் நம்ம கோர்ட்டுக்கெலாம் வர மாட்டாங்க, அவங்களுக்கே தனி கோர்ட்டே இருக்குது. they have to obey. கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு புரட்சியை நம்ம காணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மகிட்ட விசுவாசம் இல்லை, நம்மகிட்ட என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இளங்கோ கொடுத்தா அருமையான ஒரு லெக்சர் கொடுப்பார். நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவன் என்ன செய்வான்னா அப்பப்போ ஒரு போனஸ்ன்னு ஒன்று கொடுப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இப்படி அதெல்லாம் கேட்கும்போது அப்படி பிரமிப்பா இருக்கும். 10 லட்சம் போட்டவர் இப்போ 10 கோடிக்கு அதிபராக இருக்கிறான்றாங்க. என்ன தெரியுமாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பருவம் வரும்போதும் அதுக்குரிய ஈல்டு, அதுக்குரிய பலனை தருது. பாக்கியலட்சுமின்னு ஒன்று இருக்குது. ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் ஒரு பணத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த பிள்ளைக்கு 21 வயசு ஆகும்போது இவ்வளோ லட்சம் கிடைக்கும். இருக்கா இல்லையா தம்பி? எத்தனையோ மெத்தட்ல அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்போ போடு, சிறு சேமிப்பு செய்ய. இப்போ ஏன்ட்ட ஒருத்தவங்க, நீங்கள்லாம் பாஸ்டர் உங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்க வச்சிங்க என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் பிச்சை எடுத்துலாம் படிக்க வைக்கல, யார்கிட்டையும் போய் விசுவாசத்தில் நான் வாழ்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு ஸ்பான்சர் கொடுங்கலாம் நான் கேட்கல. அந்த நாட்கள்லேயே ரெக்கரிங் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. இதை மாதிரி நிறைய மெத்தட். போஸ்ட் ஆஃபீஸில் கூட அப்போ எல்ஐசின்னு ஒன்று இருக்குது. அதில் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கான ஒரு இது. ஏங்க எவ்வளோ பணம் இருக்கும் தெரியுமா? 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா இப்படி தான் போட்டேன். ஆனால் அவன் சொல்லுவான், போடும்போதே அவங்களுக்கு 3 டேர்மாக அவன் கொடுப்பான். புரியுதா? அவங்க காலேஜ் லெவல் வர்றாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன செய்வோம்? ரொம்ப தடுமாறுவோம். அந்த சமயத்தில் அவன் 3 டைம்ஸ் அதை என்ன பண்ணுவான்? ரிலீஸ் பண்ணி தருவான். ஆனால் நான் போட்ட பணத்தை விட பல மடங்கு பணம் வரும். என் பிள்ளைகளை உயர் படிப்புகளுக்கெல்லாம் அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்.
அதைத்தான் இங்க சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணு, நீ அப்படியே வாழ்க்கையில போயிட்டே இரு. அந்தந்த காலம் நேரம் பருவம் வரும் பொழுது நீ இப்போ விசுவாசித்த காரியங்களுக்கும் நீ கீழ்ப்படிந்த காரியங்களுக்கும் தக்க பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, நீங்க ஒரு பெரிய படிக்கட்டுக்கு முன்னால போய் நிக்கிறீங்க, உங்க கீழே முதல் படிக்கட்டு இருக்குது, அதுக்கு மேல லாஸ்ட் படிக்கட்டு, அதுக்கு மேல என்ன இருக்குங்கிறத உங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்தா உங்க கால் தானாவே எதுல வைக்கும் சொல்லுங்க, முதல் படியில வைக்கும். முதல் படிதான் கீழ்ப்படிதல். முதல் படியில காலை வைக்கிறவன் தான் மேல் படிக்கு போய் சேர முடியும். ஆண்டவர் சொல்லுகிற சின்ன சின்ன கட்டளைகள் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, பெரிய காரியங்களை சாதிக்கிற சரித்திரம் படைக்கிறவர்களாய் நம்மை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வசனம் வாசிக்கல நானே சொல்லிட்டு போயிடுறேன். நோவாக்கிட்ட சொல்றாரு, ஒரு பேழையை கட்டுப்பா அப்படிங்கிறார். என்னத்துக்கு? இந்த மக்கள் ரொம்ப துன்மார்க்கமா இருக்காங்க, இவங்கெல்லாம் அழிச்சிட போறேன், மழையினால் அழிக்க போறேன் அப்படின்னு. நீங்க நல்லா கவனிங்க, அது வரைக்கும் மழை அப்படின்னு ஒண்ணு பூமியில் என்ன செய்யல. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது ஜல பிரளயம் 40 நாள் மழை பெய்யும், அது என்னவா மாறும், ஜல பிரளயமாய் மாறும். இந்த உலகம் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். நோவா அதுக்கு முந்தி மழையை பார்த்தாரா? இல்ல. ஜலப்பிரளயத்தை பார்த்தாரா? ஆனா பேழையை கட்டினார். அப்படின்னு அர்த்தம் என்ன, மழையை பார்த்ததில்லை, ஜலப்பிரளயத்தை பார்த்ததில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறபடி நிச்சயமாய் நடக்கும் என்று நம்பி பேழையை கட்டினார். எவனுமே கீழ்ப்படியல. நோவாவும் அவன் வீட்டாரும் அந்த பேழையில பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி போறாங்களோ போட்டுங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் சொல்லுகிறபடி நடக்கும் விசுவாசிங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. தேவனை நம்பணும். கொஞ்சம் காட்டும் பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் எப்படி காட்டுங்க, அவர் காட்டலாம் மாட்டார். நம்புறியா? இன்னைக்கு தோமாவை நினைச்சு பாருங்க. சொல்றாங்க சீசர்ல இயேசு வந்தார்ப்பா. இல்லை, நான் நம்ப மாட்டேன். ஏங்க சீசர்ல அவ்வளோ புருடா மன்னர்களாக வந்திருப்பாங்க, எவனாவது 1-2 பேர் போய் சொல்லியிருப்பான், எல்லாருமா சொல்லுவாங்க. இவன் சொல்றான், நான் நம்ப மாட்டேன். அவர் விழாவில் அப்படின்னா அங்கே குத்துன அந்த காது உள்ள கையை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு முக்கிக்கிட்டு சொல்றான். அப்புறம் அடுத்த முறை வரும்போது அவரே சொல்றாரு, தோமாவே இங்க வா, நீங்க என்னுடைய காயங்கள்ல உன் கையை வை, விரல போடு. ஆனா அவன் போடல. அவன் என்ன சொல்றான், என் ஆண்டவரே. அப்ப அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களை யாரு? தோமா மாதிரி இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் உண்மை விசுவாசிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சிடணும். கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அடிக்கடி நான் சொல்வேன், எங்க கேள்வி இருக்குதோ அங்க விசுவாசம் இருக்காது, எங்க விசுவாசம் இருக்குதோ அங்க கேள்வி இருக்காது. நீங்க சும்மா கேள்வி கேட்கிற தோமாவுடைய தம்பியா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் மனம் திரும்புங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தையை என் கண்ணால காணலனாலும் என் உள்ளத்துல உணரலனாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணினார்? விசுவாசிக்கிறோம்ல. பரலோகம் இருக்கு நம்புறீங்களா? அங்க அவரோட இருப்போம் நம்புறீங்களா? எவனா கேட்கிறான், பரலோகத்துக்கு நீ பார்த்தியாடான்? ஏய், தேவனுடைய ராஜ்யமே எனக்குள்ள தாண்டா இருக்கு. நான் இப்பவே பரலோகத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சிலர் கேட்போம்,
நரகத்தை நீ பார்த்திருக்கியா? நான் சொன்னேன், நீ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு. கண்டால் தான் விசுவாசிப்பேன், தொட்டால் தான் விசுவாசிப்பேன்லாம் நிக்காத. ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசம். விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவாங்க? கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் கீழ்ப்படிய மாட்டோம்? நம்மகிட்ட என்ன இல்லை? யாக்கோபு சொல்றார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யோவான் 14:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. பெருக்குமான் எழுதல்லாம் பாடுவீங்களா இதை? உள்ளத்துல இருந்து ஏன் வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறது உண்மையானா என் கற்பனைகளை என்ன செய். சோ விசுவாசமும் கீழ்ப்படிதலையும் இந்த ஆண்டில் தேவன் என்கிட்டையும் உங்ககிட்டையும் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியம், தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், தாளந்துகள், திறமை, பொக்கிஷம், இவைகளில் உண்மையுள்ள உக்கிரானக்காரராயிருங்கள். நேரத்தை தந்திருக்கிறாரா? உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரா? பொருள், பணம், வீடு எல்லாம் தந்திருக்கிறாரா? அது யார் தந்தது? அதுல அதை நீங்க கையாள்றதுல யாராயிருக்கணும்? உக்கிரானக்காரர். உக்கிரானக்காரர்னா உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களிடம் ஒப்படைத்ததை மண்ணில் புதைக்காம முதலீடு செய்யுங்க. தாளந்து 5 வாங்கினவன் 10 ஆக்கிட்டான். 2 வாங்கினவன் ஏன்னா அவன் என்ன பண்ணான்? முதலீடு செஞ்சான். இந்த 1 வாங்கினவன் முதலீடு செய்யாம மண்ணில் என்ன செஞ்சான்? அப்ப அவன் யாரு? பொல்லாத ஊழியக்காரன். ஆண்டவரே சொல்றார், பொல்லாத இவனை கையையும் காலையும் கட்டி புறம்பான இருள் என்ன செய்யுங்க? தள்ளி போடுங்க. அவன்கிட்ட கேட்கிறார் ஆண்டவரே, நீ அதை மண்ணில் புதைச்சு வைக்கிறத விட கொண்டு போய் வட்டிக்கு விடுற மார்வாடி கிட்ட கொடுத்திருந்தா நான் வட்டியும் முதலும் அப்படின்னா, ஆண்டவர் வட்டி முதல் வாங்குறத சொல்லல. ஏன் வேஸ்ட் பண்ண? உன் வாழ்க்கையும் வேஸ்ட் ஆக்குன, நான் கொடுத்த செல்வங்களையும் நீ என்ன ஆக்குன? உங்களுக்கு எவ்வளவு அறிவு, புத்தி, ஞானம், பிள்ளைகள் கூட ஆண்டவர் தந்த ஒரு வரங்க. பிகாஸ் தே ஆர் கிஃப்ட் ஆஃப் காட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்ப அந்த பிள்ளைங்களை கூட நீங்க சரியா வளர்க்கணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் என்ன செய்ய, அதுதான் உக்கிரானத்துவம். இந்த பிள்ளைய நமக்காகவே வளர்க்கறதுனால தாங்க அவங்க தோத்து போறாங்க. ஐயோ வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்தனே. வாயை கட்டி வைத்த கட்டி நீ வளர்த்தது உன் வயிற்றுக்கு சோறு போடுவாங்கன்னு தானே. அதனால தான் இன்னைக்கு அது மிதிச்சிட்டு போகுது. நீ அதை கர்த்தருக்காக வளர்த்துப்பாரு, அது கர்த்தரையும் கனம் பண்ணும், உன்னையும் கனம் பண்ணும். அல்லேலூயா. இதாங்க ரகசியம். பிள்ளைங்களை உங்களுக்காக வளர்க்காதீங்க, கர்த்தருக்காக. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஊழியத்துக்கு அனுப்பிடும் அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடத்துங்க. அந்த பிள்ளைங்க கர்த்தரை கனம் பண்ற ஒரு பிள்ளை கண்டிப்பா தன் பெற்றோரையும் குடும்பத்தையும் கனம் பண்ணும். இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்றோரையும் குடும்பத்தையும் கனம் பண்ணலன்னா அந்த பிள்ளை என்னதான் டிராமா போட்டாலும் அது கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளை தான். அதுல கண்டுபிடிச்சிக்கலாங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை எதிர்த்து பேசாது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை குடும்ப பொறுப்புகளை உதறி தள்ளாது. ஏன்? அது யாருக்கு பயப்படுது? ஒரு விவசாயி நிலத்துல விதைகளை அள்ளி வீசுறான். அதை அப்படியே கற்பனையில பண்ணி பாருங்க. அவன் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நான் அவ்வளோ போல கொண்டு விதைச்சான்னா எவ்வளோ இருப்பான்?
தாராளமாக விதைத்தா தாராளமாக இருக்கும். இந்த கால்வெளியில் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்களை நம்பி நான் என்னென்னவோ தந்திருக்கிறேன், நீ அதை எண்ணிப்பார். போன வாரம் நான் தியானம் எழுதுனேன், நினைத்து பாருங்க, எண்ணி பாருங்க, எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதங்கள்னு எழுதியிருந்தேன். நீங்கள் படித்தாதாங்க இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வரும். எண்ணி பாருங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. 2023 இல்லாததெல்லாம் 24 என்ன ஆட் ஆச்சுன்னு எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை வெறுங்கையெல்லாம் விடலைங்க, நீங்கள் நினைத்துறாததெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்க, இதை எப்படி முடிப்போம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க நினைத்ததை விட சிறப்பாக முடிக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்தார். உண்மைதானே? ஒரு வீடை லீஸ் எடுக்கலாம்னு நினைச்சீங்க, அந்த ஓனர் சொல்றாரு, தம்பி இந்த லீஸ் பணத்தை நீங்க அட்வான்ஸா கூட இந்த வீடை புக் பண்ணிடு அப்படின்றார். இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த பிளாட்டே வந்துருச்சு. ஏன்னா அந்த லீஸ் பணத்தை முதல்ல அவர் வாங்கிட்டு உங்களுக்காக ஒரு பிளாட்டை ஒதுக்கிட்டாரு. இப்போ நீங்க என்ன செய்றீங்க தெரியுமோ, எப்படி ஆகிலும் இதற்குரிய டியூவை கட்டிடலாம்னு சொல்லி கடந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொந்த வீடுகளை தந்தார் நினைச்சு பாருங்க. நன்றியற்றவர்களா இருக்காதீங்க. பிரான்சிஸ் ஜான் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் சொல்றார், நம்முடைய மிகப்பெரிய பயம் தோத்துருவோமோ அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்த கடமைகளை செய்யாம நாம் போயிடுவோனோன்றது தான் உங்க பெரிய பயமா இருக்கணும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? தோத்துருவோமோ அப்படின்றமா ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா எதை குறித்து கவலைப்படணும் தெரியுமா? ஐயோ, தேவன் என்னை நம்பி தந்த பொறுப்பை செய்யாம நான் போயிடுவனோ அப்படின்னு பயந்தீங்கன்னா அதுதாங்க உண்மையான பயம். புரியலையா உங்களுக்கு? ஒரு போர் வீரன் துப்பாக்கியை தூக்கிட்டு நாட்டுக்காக போறாங்க. ஐயோ, நான் செத்துருவனோ அப்படின்னு நினைக்கிறவன் அவன் எதுக்குங்க வந்தான்? அவன் துப்பாக்கி எடுத்தாலே கை இப்படி நடுங்கும். அப்ப பாருங்க, தோத்துருவோம், தோல்வி அடைந்துடுவோங்கிற பயத்தோட இந்த ஆண்டை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றி அடைய முடியாது. இந்த ஆண்டுல நான் செய்யணும், நான் சாதிக்கணும்னு சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை எப்படி ஆகிலும் செய்து முடிக்கணும், முடிக்காம போயிடுவனோ அப்படின்னு பயப்படுறோம் பாத்தீங்களா? அந்த பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். 4வது காரியம், இருண்டு கிடக்கிற இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். Be a light to this darkened world. இந்த உலகம் எப்படி கிடக்குது? இருள்ல கிடக்கு. இருள்னா வெளிச்சம், அந்த இருள் இல்லைங்க. வாழ்க்கையில தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் தலை குப்புற கவுழுது, வழி தெரியல அவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள்? யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். எங்க லைட் எதுக்குங்க இருக்கு? இப்போ இந்த 2 போஸ்ட்ல லைட் ஏரியல 2 வாரம் பிபிஎம்ல போய் கம்ப்ளைண்ட், பிபிஎம்காரங்க கேட்டிங்கன்னா நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிஷப் சொல்றேன், பயப்படணும். ஆமாங்க, நான் இப்போ என்ன செய்ய போறேன் தெரியுமா? நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை மறுநாள் பிபிஎம்க்கு ஒரு லெட்டர் அனுப்ப போறேன். 2 வாரம் என் ஸ்டாஃபுங்க உங்கள் ஆஃபீஸுக்கு 10 முறை வந்தாங்க, நீங்கள் அந்த லைட் என்ன செய்யலை, போடலைன்னு அந்த போஸ்டரை ஃபோட்டோ எடுத்து நான் பிபிஎம்க்கு லெட்டர் அனுப்ப போகிறேன். ஏன் தெரியுமா நான் அவ்வளோ சீரியஸாக இருந்தேன்? இந்த ராத்திரி ஆராதனைக்கு நீங்கள் வருவீங்க, வண்டி வரணுங்கெல்லாம் இருட்டாக கிடந்தா, அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தேவை? அதுக்காக அவன் போடலைன்னு நான் அப்படி ஒன்றும் விட்டுறல. இந்த தெருவையே நம்ம வெளிச்சமாக்கி வச்சுருக்குறோம். அது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த போஸ்ட் லைட்டே எதுக்கு தெரியுமாங்க? போகிற வருகிற யாரும் தடுமாறாம, தடுமாறி விழுந்து நொறுங்கி மண்டையை உடச்சிக்காம கம்பீரமா போகணுங்கிறதுக்கு தான் அங்கே லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள்
தட்டு தடுமாறி வாழ தெரியாம குடும்ப வாழ்க்கையில தோல்வி அடைந்து எல்லாவற்றிலும் தோல்வி அடையாதபடி எப்பா இதுதான் வழி, இந்த வெளிச்சத்துல நடன்னு சொல்லி உங்களை பார்த்து அவங்க பின்பற்றுகிற வெளிச்சமாய் நீங்களும் நானும் மாறும்படி கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தான் ஒரு வெளிச்சம். வெளிச்சம் காட்டுறதுனா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை தான் வெளிச்சம். வேதம் சொல்கிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற சில காலம் மனதாயிருந்தீர்கள். அப்ப பாருங்க, யோவான் யாராயிருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற. இன்னைக்கு நம்ம விளக்கா இருக்கிறோமா? 0 வாட்ஸா இருந்தா கூட விளக்கு தாங்க. 0 வாட்ஸ்னு ஒன்று தெரியுமா? 0 வாட்ஸ் கிடையாது, 10 வாட்ஸ் ஆக்சுவலா. ஆனால் நம்ம அதை 0 வாட்ஸ்னு உள்ள காலம் அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ எந்த வாட்ஸா கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதுக்குரிய பிரகாசத்தை கொடுத்தா போதும். உன் ஆண்டவர் 100 வாட்ஸ் பல்பா வச்சிருக்கிறாரா, நீ மெர்க்குரி லைட்டாலாம் மாற முக்காத. ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற இடத்துல உங்ககிட்ட எதிர்பார்க்கிற வெளிச்சத்தை நீ கொடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி புத்தாண்டு ஆராதனை நான் அந்தமான்லையும் நடத்தியிருக்கிறேன். அந்தமானில் புத்தாண்டு ஆராதனை நடத்துறது 3 சர்ச்சு தான். நான் ஊழியம் செஞ்ச சபை கத்தோலிக்க சபை, ஆங்கிலிக்கன் சர்ச், அவ்வளோதான். அந்தமானில் வேற எந்த சர்ச்சும் ராத்திரியில் திறக்காது. ஏன்னா வர்றது போகிறதெல்லாம் பெரிய கஷ்டம். ஆனால் அப்போ அதில் தான் எல்லோரும் என்ன, ஏன்னா ஆங்கிலிக்கன்னா அவங்களாம் வந்துடுவாங்க. கேத்தலிக் மக்கள் அவங்களாம் எதையும் பார்க்கவே மாட்டாங்க. அந்தமான் சரித்திரத்தில் ராத்திரியில் மக்களை கூப்பிட்டு, அதெல்லாம் எப்போ முடிப்போம் தெரியுமா? உங்களை மாதிரிலாம் கிடையாது, 5 மணிக்கு தான் முடிப்போம். பாவி மனுஷன் அங்கே பண்ணது தான் நமக்கு. ஏன் தெரியுமாங்க? நான் 2 மணி 3 மணிக்கு விட்டாலும் அவங்க எங்கேயும் போக முடியாது. ஏன்னா முதல் பஸ்ஸே 6 மணிக்கு தான் வரும். அங்கே நல்லா கவனிங்க, நான் ஒன்று சொல்லட்டா, அந்தமானில் அங்கிருந்து அந்த சபைக்கு அப்போ ஒரு விளக்கா நான் இருந்தேன். விடல அந்த மக்களை, அவங்களுக்கு அது புது அனுபவம். அந்த புத்தாண்டு ஆராதனைக்கு மக்கள் அவங்க கூட்டிட்டு வருவாங்க. இப்போ நான் சொல்லட்டா, அவங்க என்ன லைட்டு தெரியுமாங்க? டீசல். இந்த சாராயம் குச்சி போடுறோம் பார்த்தீங்கன்னா பாட்டில், அது எத்தனை முறை சொல்லியிருக்கு, அது உள்ள ஒரு திரியை போட்டு அதில் டீசல் வச்சு அதுதான் விளக்குங்க. அந்த விளக்கு ஒளியில் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு என்ன வாங்கினேன் தெரியுமா? பெட்ரோமாக்ஸ் இப்படி ஆச்சு. அதெல்லாம் இப்போ இல்லை. பெட்ரோமாக்ஸ் லைட் நான் வாங்கின போது நான் பில்கேட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் யாரும் என்ன வாங்க முடியும். அப்போன்னு சொல்லிட்டா, டீசல் பாட்டிலில் எரியிற விளக்கில் ஆராதனை நடத்தின போதும் நான் வெளிச்சமாக இருந்தேன். அடுத்த வருஷம் ஒரு பெட்ரோமாக்ஸ் வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வெளிச்சத்திலையும் நான் ஊழியம் செய்தேன். இன்னைக்கு என்ன பார்த்து எத்தனை வாட்ஸ் லைட் என் மேலே அடிச்சுட்டு இருக்குது. எதுக்கு நான் அதை சொல்றேன் தெரியுமா? அந்த குறைந்த வெளிச்சத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய்தா, லைம் லைட்ல ஒளி விளக்குகளின் மத்தியில உன்னை நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லாத. ஒண்ணுமே இல்லாத மண்ணாங்கட்டி ஆண்டவர் உண்டாக்கல. ஆண்டவர் உனக்கு திறமைகள், தாளந்துகள், கிருபைகள், வரங்களை எல்லாம் தந்திருக்கிறார். கடற்கரையில் ஒரு பெரிய விளக்கு இருக்கும், அதுக்கு பேர் என்ன பேர்? லைட் ஹவுஸ். கலங்கரை. அது எப்போ எரியும்? மத்தியானம் 12 மணிக்கு சரியா எரியும். இல்லை நைட்டில். எதுக்கு எரியுது? கடலில் எந்த வெளிச்சமும் இருக்காதுல்ல. அப்போ கப்பல் கரை தட்டிடக்கூடாது, வழி தவறிடக்கூடாது. அதனால இந்த கலங்கரை அது எப்படி நீண்ட தூரம், ஏன்னா நான் கப்பல்ல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். அந்த லைட் வெளிச்சம் தெரியும் போதே கரை வந்திருப்போம், சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. பாருங்க, இருண்ட உலகில் மனித வாழ்க்கை என்கிற கப்பல் போகுது. நீயும் நானும் ஒளி கொடுக்காம போயிட்டோம்னா அவங்க தரை தட்டி கவுந்துருவாங்க. அவங்க வாழ்க்கை தோத்து போயிடும். பொறுப்புள்ள கிறிஸ்தவனாய் நீ மாறு. உன்னுடைய அண்டை அயலாருக்கு, உன்னுடைய சொந்த பந்தம் குடும்பத்தினருக்கு தேவன் உன்னை ஒரு கலங்கரை விளக்கமாய் வைத்திருக்கிறார்.
உனக்குரிய வெளிச்சத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடைசி பாயிண்ட், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஓ மை பீப்புள், கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் மை கமிங். அவர் வரப்போகிறாருங்க. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அவர் மணவாளன், நாம் சபை மணவாட்டி. ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு அவ என்ன செய்வா தெரியுமாங்க? தன்னுடைய கல்யாண நாளுக்கு முந்தைய ஒவ்வொரு தகவலையும் சேகரிப்பா. அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்காது, அவன் குணம் என்ன, புரியுதா உங்களுக்கு? சேர்த்து சேர்த்து பார்த்து பார்த்து ஆயத்தமாக்குவா. ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்றாரு, என் திருச்சபையே, நான் மணவாளன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நீ பார்த்து பார்த்து ஆயத்தப்படு. ஒவ்வொரு காரியத்தையும் உற்று உற்று கவனித்து எனக்கு பிரியமான மணவாட்டியாய் மாறும்படி, கரை திரையற்ற மாசற்ற மணவாட்டி ஆகும்படி பார்த்து பார்த்து என்ன ஆகு, ஆயத்தமாகு. அல்லேலூயா. ஒரு புது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? இது என்ன ஆண்டு? புத்தாண்டு. நான் சொல்றேன், புத்தாண்டுங்கிறதே என்ன தெரியுமா? ஒரு மைல் தூரமாக வந்திருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு மைல் பின்னால இருந்தோம். இப்போ 2025க்குள்ள கால் வச்ச உடனே அவருடைய வருகைக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? புத்தாண்டுங்கிறத நீங்க கொண்டாடுறீங்க, ஆனா சத்தியம் என்ன? ஒவ்வொரு நாள் கழிய கழிய நம்ம யாரை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? மணவாளனை நோக்கி. கிறிஸ்துவின் வருகை நமக்கு நெருக்கமா வந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. எடுக்கப்படுவீங்களா, கைவிடப்படுவீங்களா? சிடி ஸ்டட், ஒரு மாபெரும் கிரிக்கெட் வீரர், இங்கிலாந்துல இருந்தவர், கோடீஸ்வரன், ஆப்பிரிக்க நாட்டில் போய் ஊழியம் செய்தவர். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்த காலமாய் மாறிவிடும். ஆனால் இயேசுவுக்காக நீ என்ன செய்தாயோ அது மட்டுமே நித்தியம் வரைக்கும் நிலைத்து நிற்கும். இப்ப நான் அந்தமான் பத்தி சொன்னேங்க, அது என்னுடைய கடந்த காலம். அப்படின்னா என் வாழ்க்கையினுடைய கடந்த காலம் அது. ஆனா இப்போ நான் வாழ்றதுல இப்போ என்ன செய்யறனோ அது எது வரைக்கும் போகும்? Praise the Lord. It will be past ன்னு சொல்ல, it will be past, அதாவது கடந்த காலமா மாறிடும். இப்போ 2024 நமக்கு என்ன காலம்? கடந்த காலம். ஆனா நம்ம இந்த வருஷத்துல இயேசுவுக்காக என்ன செய்யறோமோ அது நம்மளை எங்க நோக்கி தள்ளி போகுது? நித்தியத்தை நோக்கி. Praise the Lord. Hallelujah. மணவாளன் 10 கன்னிகைகள் எல்லாரும் மணவாளனுக்காக தான் காத்திருந்தாங்க. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப சிலர் தூங்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மணவாளன் வர்றார், சத்தம் போட, மணவாளன் வர்றார், ஆயத்தப்படுங்கன்னு உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க? அவங்கவுங்க விளக்க, ஆனா 5 பேருடைய விளக்கு எரியுது. 5 பேருடைய விளக்கு என்னடா இது? உடனே பார்த்தா அவங்க விளக்குல என்ன இல்லை. உடனே அந்த விளக்குல எண்ணெய் வச்சிருந்தவங்கள்ட்ட, உங்க எண்ணெயில், ஐயோ இப்ப நாங்க உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பத்தாது எங்களுக்கும் பத்தாது. சிலர்லாம், என் பொண்டாட்டி எவ்வளவு பக்தி உள்ளவா தெரியுமா, அவ காலை பிடிச்சிட்டாவது பரலோகம் சார், நடக்காது சார். அவங்க பக்தி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகும். சில அம்மா, என் புருஷன் அடே அப்பா தேவ தூதன், அவர் செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு இந்த பாவிக்கு ஒரு இடம் தர மாட்டாரா? இதெல்லாம் சிவாஜி கணேசன் மாதிரி சினிமாவில் பேசலாமா? பரலோகத்தில் நடக்காது. ஓ விசுவாசம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரும். அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப என்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லிட்டாங்க, பாரு உனக்கு கொடுத்தா எனக்கும் பத்தாது, நான் வேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் எங்கே வாங்கிக்கோங்க, விற்கிறவங்க கிட்ட போங்க. அந்த நடு ராத்திரியில் எவங்க விற்போம் சொல்லுங்க? அவங்க அந்த லூசுங்க பாருங்க போகுதுங்க. நீங்க நிறைய விசுவாசிங்க, ஊழியக்காரங்க, பிஷப் மாதிரி லூசுங்க. செய்ய வேண்டியதை
செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம நேரங்கட்ட நேரத்தில் செய்தால் அது புத்தியற்ற கன்னிகை அடையாளம். அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தமாயிருந்த கன்னிகைகளோடு உள்ள போயிட்டார். இவங்க ஓடி திருப்பி வர்றாங்க. எங்கேயோ போய் எவனோ தூங்கினவனை எழுப்பி எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள கதவு என்ன செய்யாச்சு? இப்ப கதவுக்கு வெளியே நின்று மணவாளனே மணவாளனே எங்களுக்காக கதவை தரங்க. உள்ள இருந்து மணவாளன் சொல்றார், உங்களை நான் அறியேன். ஒன்னு சொல்றாங்க, வீட்டுக்குள்ள மணவாளனும் மணவாளிகளும் இருக்கிறாங்க. இவங்களும் மணவாட்டி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா அசட்டையாய் வாழ்ந்தவங்க, காலத்தை ஆதாயம் செய்யாம வாழ்ந்தவங்க. இப்ப பாருங்க, மணவாளன் இருக்கிற அறைக்கே வந்துட்டாங்க. நடுவில் என்ன இருக்குது? கதவு. இவங்க பேசுறது மணவாளனுக்கு கேக்குது, மணவாளன் பேசுறது யாருக்கு கேக்குது? ஆனா கதவு திறந்துச்சா? அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க புத்திசாலிகளா இருந்தா பதில் சொல்லுங்க. இப்போ மணவாளனுக்கும் இந்த வெளியே நிற்கிறவங்களுக்கும் நடுவே எவ்வளவு கேப் இருக்குங்க? கார்பெண்டர் யாராவது இருக்கீங்களா? இப்போ பழனி எங்க இன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை, அட்ரஸ் காணும். ஒரு டோர் எவ்வளோ இன்ச்சில் செய்வீங்கப்பா? மினிமம் மேக்சிமம் சொல்லு. என்ன சொல்றாருப்பா கொஞ்சம் சொல்லுங்க. 1.25 இன்ச். நல்லா கவனிங்க. மணவாளன் அங்கிருந்து பேசுறாரு, இவங்க இங்கிருந்து பேசுறாங்க. ரெண்டு பேரையும் தடுத்து வச்சிருக்கிற அளவு எவ்வளவு தான் சொல்லுங்க? 1.25 இன்ச் தான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 1 இன்ச் இல்ல, 1 mm தவறுனாலும் அவருடைய வருகையில நீ கைவிடப்பட்டு போயிடுவ. ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? 1.25 இன்ச் டோர் தாங்க. ஆனா மணவாளனையும் இந்த புத்தி இல்லாத மணவாட்டிகளையும் அது என்ன பண்ணிருச்சு? அவர் சொல்லிட்டார், உங்களை நான் அறியேன். I don't know who you are. அதனால தான் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பரிதாப நிலைமை உனக்கு வராதபடி இந்த வருடத்துல எப்போ வேணாலும் என் வருகை வரும் என்று தினந்தோறும் அந்த நினைவோடையே நீ வாழு. Praise the Lord. Hallelujah. வெளிப்படுத்தல் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் 7ஆம் தேதியிலிருந்து திரும்ப வெளிப்படுத்தல் ஆரம்பிக்க போறேன். வந்து கற்றுக்கொள்ளுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். உன் பலனை பெற்றுக்கொள்வியா? ஆண்டவர் சொல்ற, உன் கிரீடத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி எப்படி இரு? ஜாக்கிரதையாயிரு. புதிய ஆண்டு 2025 தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு தேவன் தந்த ஒரு வாய்ப்பு. நேற்று ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர், நேற்றைக்கு இறந்துட்டாருங்க. நேற்றைக்கு எனக்கு போக முடியல, ஏன்னா கேஜிஎஃப்ல அடக்கம். நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அவர் விட்டுட்டு போன பணியையும் சேர்த்து நான் செய்யணும்னு சொல்லி தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வரப்போறாங்க. அவர் வரும்போது வெறுங்கையா வரல, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கரெக்டா பலன் தருவார். நம்புறீங்களா அத? ஆமென். அதனால இந்த புது வருடம் என்பது கொண்டாடவோ இன்னைக்கு மத்தியானம் ஆம்பூர் பிரியாணி ஆட்டுக்கால் பிரியாணி திங்கிறதுக்கோ இல்ல. அவருடைய வருகைக்கு முன்பாக நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி முடிக்க 2025 என்கிற ஒரு சான்ஸ் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். 2025 is not a year, it is a chance given by God. இது தேவன் எனக்கு தந்த ஒரு வாய்ப்பு. அப்படி சொல்றீங்களா நீங்க? அல்லேலூயா. இப்போ உங்க நாசியில சுவாசம் ஓடிட்டு இருக்குது.
இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது ஜீவனோடு எழுந்து நிற்பீங்க. இது என்ன தெரியுமாங்க? தேவன் தந்த ஒரு சான்ஸ். அல்லேலூயா. ஒரு மரம் பலன் கொடுக்காம இருந்துச்சு. தோட்டத்தின் இதை வெட்டி போடுறா அப்படின்றான். தோட்டத்தின்காரன் சொல்கிறான், ஐயா இந்த ஒரு வருஷமும் இது இருக்கட்டும், நான் என்னென்னவாது பண்ணி நான் பார்க்குறேன், அது பலன் தரலன்னா என்ன பண்ணிடலாம்? ஏன் அந்த மரமாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? 2025 24 நம்ம கதையை க்ளோஸ் பண்ணும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிதாவிட்ட போய் பரிந்து பேசுறார். ஏசு ஐயா, நான் அவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் ஐயா, அவங்களுக்காக பாடுபட்டு இருக்கிறேன் ஐயா, என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவங்களுக்காக நான் சிந்தி இருக்கிறேன். கூடவே பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். பிதா கிட்ட என்ன கேட்குறாங்க? டைம் கொஞ்சம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். நான் சபையில் பேசுறேன், தண்ணி ஊத்துறேன், கழுவுறேன், கிளை நறுக்கிறேன், களை பிடுங்குறேன், என்னதாவது செய்து இந்த 2025 இந்த அகாப்பேங்கிற தோட்டத்தில் இருக்கிற இந்த மரம் இந்த செடி கனி கொடுக்கும்னு நான் நம்புறேன். கொடுக்கலன்னா நீங்க விரும்புறபடி செய்யுங்க. லிட்டரலா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன புத்தாண்டு வந்துருச்சு, புது வாழ்வு வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. தேவன் உன்னை கிருபையா வச்சிருக்கிறார். எழுந்து போறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல உக்கிரானக்காரராய் இருக்க போகிறோமா? 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். எழுதினவங்க அப்புறமா பாருங்க. இந்த 5 நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் வேணா நான் பேசுறேன். இந்த 5 ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 5 என்ன சொன்ன சொல்லுங்க. தேடுங்க, விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நடங்க, உங்க கையில ஒப்புவிக்கப்பட்ட செல்வங்கள், வளம், தாளந்து, திறமைகளை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. அப்புறம் விளக்குகளாக என்ன செய்யுங்க? பிரகாசியுங்க. கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி அதற்கு ஏற்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. ஆமென். நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சத்தம் இல்லாம, எந்த சத்தமும் யாரும் எழுப்ப வேண்டாம். கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல எழுந்துங்க. ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணித்து ஜெபித்து நாம் கடந்து போக போகிறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்திலே, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாடி சிறந்திட முற்றும் தந்தே, நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பாடி சிறந்திட
தந்திட முற்றும் தந்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் எண்ணம் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட யாருமில்லை என் எண்ணம் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட யாருமில்லை உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில் உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த 2025 முதல் நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உம்மை தேடுகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய காரியங்களை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 2025 வருடத்திலே ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடையது அல்ல ஆண்டவரே, உம்முடையதை தேடுகிற ஒரு பிள்ளைகளாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய், கர்த்தருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த 2025 வருடத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய காரியங்களில் அதிகமா ஈடுபட உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக எங்களையே ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடையது அல்ல ஆண்டவரே, எங்களையே உமக்காக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் இன்னும் அதிகமாய் செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே உக்கிரானம் உள்ளவர்களாய், எங்கள் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய், எங்கள் ஆண்டவரே அநேகருக்கு வெளிச்சம் வீசுகிறவர்களாய், அநேகருக்கு ஆண்டவரே இருளான நேரங்களில் வெளிச்சத்தை வீசுகிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றுக்கு மேலாக உம்முடைய வருகை ஆவலோடு, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்டு, எங்களுடைய வாழ்க்கைகள் உண்டு என்று நாங்கள் இருக்காதபடி உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. உங்க வருகையில நாங்கள் கைவிடப்பட்டு போக கூடாது அப்பா. அந்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டு போனது போல நாங்கள் கைவிடப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு புத்தி உள்ள ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவரே எண்ணங்களை சிந்திக்கிற ஒரு பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்தை
அற்புதத்தை ஆண்டவரே நாங்கள் தூரத்தில் இருந்து விசுவாச கண்களோடு பார்க்கிற ஒரு பிள்ளைகளாய் என் தேவனுடைய வலது பார்சத்திலே நாங்கள் வீற்றிருக்கிற அந்த காட்சிகளையும் எங்கள் தேவனோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறதையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 முதல் நாளிலே கேட்ட இந்த 5 காரியங்களின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை அப்படி நடத்துங்க ஆண்டவரே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் நாங்கள் பாடினது போல ஆண்டவரே இந்த அர்ப்பணத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. எங்களை ஏற்று எங்களை வழிநடத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய வருகையிலே நாங்களும் உம்மோடு எதிர்கொண்டு வரத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2025 கர்த்தருடைய நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மாத்திரமல்ல, உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எங்களால் செய்ய முடியாத ஆண்டவரே, எங்களால் இதை நிறைவேற்ற முடியாத ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினுடைய பலன் எங்களுக்கு தேவை அப்பா. ஆவியானவர் எங்களுக்கு பலனாய் இடுப்பீராக, எங்களை ஒருபோதும் விடாதபடி இந்த அர்ப்பணிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உலகம் எங்களை நெருக்கும் போது, மாம்சம் எங்களை நெருக்கும் போது, உலகத்தின் காரியங்கள் எங்களை நெருக்கும் போது, சத்துருவானவன் எங்களை நெருக்கும் போது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி தொடரத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பந்தய பொருளை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. அதுவே எங்கள் இலக்காய் இருக்கட்டும். 2025 நாங்கள் என்ன சாதித்தோம் என்று நினைப்பதை காட்டிலும் தேவ கிருபையினாலும் தேவ பலத்தினாலும் அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்குரிய பலனை கர்த்தர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தேவ கிருபையும் தேவ பலனும் அதிகமாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கத்தோடு செல்லாதபடி கர்த்தர் தருகிற நன்மைகளோடு செல்ல ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. முதல் செய்தியில ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். 2வது செய்தியில அவருடைய எதிர்பார்ப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? அவருடைய பிரசன்னத்தில் இருந்தோன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த ஆண்டுல அவர் சொன்னபடி செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானா முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லார் வாயை திறந்து நாம் இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்து கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை வழிநடத்தி செல்லும் பரிசுத்த ஆவியானவரின் மாறாத ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய கிளை சபைகள் ஊழியர்கள் விசுவாசிக குடும்பங்களோடும் இந்த தேசத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சபையோடும் ஊழியர்களோடும் என்றென்றும் மாறாமல் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.